மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை தொடக்க கல்வி வகுப்புகளில் சமச்சீர் கல்வி திட்டம் செயல்படுவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். 50% அகவிலைப்படியை ஊதியமாக அறிவிக்க வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். மத்திய அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாடு அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி ஞாயிறன்று சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்க கூட்டு நடவடிக்கை குழுப்படி இன்றைக்கு மிக மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத்தை நடத்தி வருகிறோம். இது 15 அம்ச கோரிக்கை வலியுறுத்தியுள்ளோம். முக்கியமாக மத்திய அரசுக்கு இணையாக இடைநிலை ஆசிரியர் ஊதியம் உயர்த்த வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதியம் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அகவிலைப்படி 50% அடிப்படை ஊதியம் இணைத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டுள்ளோம். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர்.